என்ன போலீஸ் ஜீப் எல்லாம் வந்து நிக்கு. நம்ம போவோம், இல்லாட்டா நம்மகிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருப்பானுவான். சார், இதுதான் சகாய நகர். இங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிப்போமா? ஓகே. ஆனா ஒரு லேடி தண்ணி கொண்டு போறாங்க, அவங்க கிட்ட போய் விசாரிங்க. ஏமா, ஒரு நிமிஷம் இல்லம்மா. என்ன சார்? ஒரு நிமிஷமா. சார், அந்த போட்டோ தாங்க. பாருங்கம்மா, இவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், இவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஏமா, இன்னைக்கு காலையில் நீங்க அவங்கள பாத்தீங்களா? இல்லையே சார், இன்னைக்கு காலையில் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. நேற்றே பார்த்தேன். பக்கத்தில் பூவாத்தா பாட்டிய வீட்டில் அவங்களும் ஆவரண பாட்டியும் 3 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. 3 பேரும் தான் நல்ல ஃப்ரெண்டு. பூவாத்தா ஆவரணம். உங்களுக்கு அவங்க வீடு தெரியுமா? வந்து காட்டி தரீங்களா அவங்க வீடா? சார், நேரா போய் வலது பக்கம் திரும்பினா 2வது வீடு, அதான் பூவண்ணா அவங்க வீடு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சார், இங்கிருந்து நடந்து போய் நம்ம கேட்போம். பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு போகலாம். ஓகே. சுமதி அக்கா, சிட்டு நீங்க ஃபோன் பண்ணீங்களாக்கா? ஆமா வசந்தா, கொஞ்சம் முன்னாடி தான் ஃபோன் பண்ண பாரு. அவ ஃபோன் எடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். போலீஸ் 24 மணிக்குள்ள கண்டுபிடிச்சு தரலன்னு சொல்லியிருக்காங்க பாரு. அப்படியாக்கா? சரி சரி அக்கா. சரி, இன்னொன்று நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோமாக்கா. பாவம் எல்லா சிட்டும் யாருமே ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க அக்கா. வசந்தா, நான் போகலான்னு தான் பார்த்தேன். சிட்டுகிட்ட கேட்டேன். சிட்டு தான் சொன்னா வர வேண்டான்னு. அங்க அவளை மாமியாருக்கு அண்ணியார் வந்து நல்ல சண்டை போல பாரு. அக்கா சுமதி அக்கா, நான் உங்களக்கா தேடி வந்தேன். என்ன ரோசி, இந்த நேரம் வந்துருக்கீங்க? அக்கா, போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அக்கா. எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் தண்ணி கொண்டு போனேன் இல்லக்கா, அப்ப 2 போலீஸ்காரனும் என்கிட்ட விசாரிச்சானோ அக்கா. என்னன்னு விசாரிச்சானோண்ட அக்கா, சிட்டுக பாட்டிய போட்டோ காட்டி இன்னைக்கு காலையில் அவங்கள பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பார்க்கலன்னு. அப்படியா? அம்மே, நீங்க எல்லா இடமும் விசாரிப்பாங்க, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் இறங்கிட்டாங்க இல்ல, 24 மணிக்குள்ள கண்டுபிடிச்சு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ போலீஸ் அந்த பூவாத்தா பாட்டி விட்டு ஆவரணம் பாட்டி விட்டு தான் போயிருக்காங்க. வாங்க உடனே நம்மளும் அதில் போய் பார்ப்போம். அப்படியா? அக்கா சுமதி அக்கா, எழுமுங்க அக்கா, நம்மளும் போய் பார்ப்பாங்க்கா என்ன கேட்குறாங்கன்னு. சரி வா போவோம். வாங்கக்கா போவோம். அப்படியே போற வழியில நளினியும் கூட்டிட்டு போவோம். சுமதி அக்கா, சுமதி அக்கா, ஒண்ணு நில்லுங்க அக்கா, உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும். வசந்தா, நீங்க முன்னாடி நடங்க, நான் வாரேன். என்ன சுபத்ரா? அக்கா, பானுமதிக்கு அண்ணியகாரி வந்தாக்கா. என்ன நிலை நிக்காக்கா, வீட்டு உள்ள கூட போகாம ரோட்ல நின்னு அவ்வளோ சத்தம் போடியாக்கா. ஊரே திரும்பி நின்னு கேக்குதாக்கா. ஆமா பாரு, சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா நடந்ததெல்லாம். மாமியார் நல்ல வருத்தத்தில் இருக்கிறாங்க. அது ஏற்கனவே ஒன்றுமே சாப்பிடலையாம் காலையிலேருந்து. அதுக்கு சுகர் உண்டு பாரு. என்ன பண்ணது? ஏக்கா, இந்த காலத்தில் நல்லவங்களுக்கு காலம் இல்லைக்கா. பான்மதி அம்மாவரி எவ்வளோ நல்லா பார்க்க தெரியுமாக்கா. ஆனால் இந்த அண்ணியாவரி ஏன் இப்படி வந்து துள்ளுதுன்னு தெரியலக்கா. சரி விடு, போலீஸ் தான் சொல்லியிருக்காங்க இல்ல 24 மணிக்குள்ள கண்டுபிடிச்சி தரலான்னு. இப்போ போலீஸ் ஊரில் வந்திருக்கான். எல்லா வீட்லேயும் கேட்டுட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த பூவாத்தா வீட்டுக்கு போயிருக்கு போல. நானும் அங்கே தான் போயிட்டு இருந்தேன். வா போவோம். அவன் அங்கே பாரு, போலீஸ் இங்கே தான் வருது பாரு. ஆமாம் பாரு, சரோஜாவை பற்றி விசாரிக்கவா இருக்கான். பாட்டிமா, நீங்க 2 பேரும் தான் பூவாத்தா ஆவரணமா? ஆமா சார், நான் பூவாத்தா, அவ ஆவரணம். ஏமா, அந்த சரோஜா பாட்டி அம்மா மிஸ்ஸிங் உங்களுக்கு தெரியும் இல்ல? அவங்க உங்க 2 பேர்கிட்ட நல்லா பேசுவாங்க இல்ல? என்ன சார், அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாவம், எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இந்த நேரம் அவளும் இந்த இடத்துல தான் வந்திருந்து கதை பேசுவான். நாங்க என்னைக்கு இந்த இடத்துல 3 பேரும் இருந்து பேசுவோம். இல்லம்மா, இன்னும் கண்டுபிடிக்கல. அதான் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அவங்க வீட்டுல உள்ளவங்கள பத்தி நல்லதாட்டு சொன்னாங்களா? இல்லாட்டா வீட்டுல யாராவது அவங்கள கஷ்டப்படுத்தினாங்களா? ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்ல சார், அவ வீட்டுல உள்ளவங்கள எல்லாரையும் நல்லதாட்டு தான் சொல்லுவா. ஏன்னு சொன்னா மகா அவளை நல்லா பாப்பா. அதே போல பேர பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க.
எந்த ஒரு பிரச்சனையும் அவ வீட்ல இருந்த போல இதுவரை தெரியாது. ஓகேம்மா, இங்க அவங்க வந்தா உடனே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும். சரி சார். ராமையா, வாங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கலாம். சரி சார். பாத்தியா எங்க போனான்னு தெரியல. இவ்வளோ ரெண்டு எதுக்கு இங்க வராளுவா? பூவத்த பாட்டி, போலீஸ் இங்க வந்தா விசாரிச்சா என்ன சொன்னீங்க? ஆமா, இப்பதான் வந்தானுவா, வந்துட்டு போறானுவா. இன்னும் கண்டுபிடிக்கலையா? எப்பதான் கண்டுபிடிப்பானோன்னு தெரியல. சரி பாட்டி, அப்ப நாங்க போறோம். பாத்தியா, இவளுக்கு இருக்க முடியாது, வீட்ல அடங்கி இருக்கவளா? ஏமா, இதானே பான்மதிக்கு வீடு? ஆமா சார், இதான் பான்மதி வீடு. எல்லாரும் வீட்டு உள்ளதான் இருக்காங்க, போய் கேளுங்க, நல்லா விசாரிங்க. நீ பான்மதிக்கு என்ன வேணாமா? ஆனா சார், நான் பான்மதிக்கு அண்ணனுக்கு பொண்டாட்டி. சரி இருக்கட்டும். உங்க மாமியார் இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? சார், மாமியார் இங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. சரி ஓகே. உங்க அண்ணி எப்படி? உங்க அண்ணிக்கு பிள்ளைங்க எப்படி? சார், என் மாமியார் பேர்ல கொஞ்சம் சொத்து இருக்கு. அந்த சொத்தை எழுதி வாங்கக்கு மகம் அம்மகாரி இங்க கொண்டு போட்டிருந்தா. உங்களுக்கு உங்க அண்ணி மேல டவுட் இருக்கா? அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு? என்ன சார் டவுட்டா? டவுட்டு கன்ஃபார்மா அவ தான் ஏதாவது பண்ணிருப்பா. வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க ஏதாவது. சரி இருக்கட்டும். அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் விசாரிக்கும் போது உங்க அண்ணியும் அண்ணி குடும்பத்தை பற்றி எல்லாரும் நல்லதான் சொல்றாங்க. நீங்க மட்டும் தானே அவங்கள இப்படி சொல்றீங்க? சரி ஓகே, விசாரணைக்கு நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். சார், நான் எதுக்கு? ராமையா, போய் வீட்டில் உள்ளவங்களை வர சொல்லுங்க. சரி சார். வான்மதி, அப்படியே இருந்துட்டு இருக்காத, ஏதாவது சாப்பிட்டு. சார், எங்க பாட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சார், எப்படியாவது அம்மா கண்டுபிடிச்சு தந்துருங்க சார். அவளுக்கு சுகர் பிரஷர் உண்டு சார். அவளை எங்களை விட்ட வேற யாருமே இல்லை சார். ப்ளீஸ் சார், சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சு தந்துருங்க சார். சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். சரி, வெளியில ஒரு லேடி நிக்க, அது யாரு? சார், அவ என் பொண்டாட்டி தான் சார். சரி, அவங்க விசாரணைக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம். சார், எதுக்கு சார் அவளை? அவங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சார், அவ எதுவுமே பண்ண மாட்டா சார். அவளு வாய் தான் கொஞ்சம் கூடுதல் தவிர வேற எதுவும் அவ பண்ண மாட்டா சார். சார், எங்க அண்ணி நல்லவங்க சார். அவங்கள நீங்க எதுவும் கூட்டி போகாதீங்க சார். சரி, வெளியூருக்கு யாரும் போக கூடாது. விசாரணைக்கு கூப்பிடும் போது வரணும் எல்லாரும். சரி சார், கண்டிப்பா.